இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்போ பல திருப்பங்கள்லாம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா இந்த பக்கம் ரவி அண்ட் ஸ்ருதிக்குள்ள சண்டை ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. ரவியும் ஸ்ருதியும் பேச ஆரம்பிக்கும் பொழுதே பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சம் கூட ஒத்தே வரலன்னு நமக்கு தோண ஆரம்பிக்குது. இந்த எதிர் துருவங்கள் தான் ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் அப்படின்ட்டு. அது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு நிஜ வாழ்க்கையில பிராக்டிக்கலா ஒன்னா வாழும் பொழுது ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இவர் சொல்ற எதையுமே அவருக்கு சீரியஸா எடுத்துக்க தெரியல. அவருடைய ஒர்க் பிளேஸ், அவர் வேலை செய்யற இடத்துல அவருக்கு ஒரு மரியாதை எதிர்பார்க்கிறாரு. அந்த மரியாதையை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளா அவருக்கு கிடைக்கிறதுக்கு அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. பாடுபட்டு அவருடைய திறமையை காமிச்சு நல்லா சமைக்க தெரியும்னு காமிச்சு ஒரு இடத்துக்கு வந்திருந்தார். அங்க இவங்க அம்மா பிரச்சனை பண்றாங்க, அது எனக்கு அவமானமா போச்சு, நான் செஞ்சுட்டு இருந்த வேலையை ஒழுங்கா செய்ய முடியாம கான்சென்ட்ரேஷன் இல்லாம தீச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா கூட அதுக்கு கூட இதுல என்ன இருக்கு, தீஞ்சா திருப்பி செஞ்சுக்க அப்படிங்கிறாங்க. இதே மாதிரிதான் ஒரு தடவை என்ன பண்ணாங்க அப்படின்னா மீனா சமைச்சு வச்சிருக்காங்க கஷ்டப்பட்டுன்னு சொல்லும் பொழுது ரவி சாரி கேட்டாரு. இவங்க என்ன சொன்னாங்க, பரவாயில்ல இல்லைன்னா தூக்கி கீழே போட்டுருங்க, சாப்பிட முடியலன்னா என்ன பண்றது, நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னாங்க. ஸோ ஒரு பொருளோட வேல்யூ தெரில, மதிப்பு தெரில, ஒரு பணத்தோட மதிப்பு தெரில, ஒரு தொழிலோட மதிப்பு தெரில அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்ருதி இருக்காங்க. ஸ்ருதியுடைய இந்த ஒரு பிஹேவியர், இந்த டெண்டன்சி கண்டிப்பா ரவி கிட்டக்க நிறைய பிரச்சனைகள் கொண்டுறதான் போகுது, சண்டைகளும் கொன்ற போது. இதனால அவங்களுடைய பிரிவு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கலாட்டாக்கள் நடுவில் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி இங்கே மெயின் கதையில வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 14 லட்சம் ரூபா பணம் கூட சில பல லட்சங்களை சேர்த்து ரோகிணியை கொடுக்க சொல்லி விஜயா சொல்லியிருக்காங்க. ஆனால் ரோகிணிக்கு கையில் 10 பைசா காசு இல்லை. அடுத்து இன்னும் ஒரு நாளில் இன்னும் தினேஷ் காசு கொடுக்கணும் அந்த பிஏவுக்கு. அதுவும் பொய் சொன்னதை மறைக்கிறதுக்காக லஞ்சமாக வேற பணம் கொடுக்கணும். இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு வேலையை ஒழுங்காக செய்யாமல் 50,000 காசை ஏற்பாடு பண்ணுற வேலையை ஒழுங்காக செய்யாமல் நேராக கிளம்பி இங்கே முத்துவை பற்றி போட்டு கொடுத்து முத்துவோட பஞ்சாயத்தில் கலந்துக்கிற அளவுக்கு வெட்டியாக இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அவங்க பார்த்தா நமக்கு சிரிப்பா தான் இருக்கு. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு முத்து ஆப்பு கொடுக்குற மாதிரி இவங்க ஆல்ரெடி பார்லரை வித்துட்டாங்க, பார்லர் இவங்க பேர்ல இல்லைங்கிறத சொல்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த தினேஷ் வேற வழியே இல்லாம தினேஷ்க்கு பணத்தை கொடுக்கறதுக்காக சிட்டி கிட்ட திருப்பி போய் இன்னொரு 50,000 ரூபாய் வேணும், கொஞ்சம் 50,000 உடனே கூட, நானா திருப்பி இதோட எப்படியாச்சும் கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க போறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனா சிட்டி ஏற்கனவே முத்து மேல கடுப்புல, முத்துவை பழி வாங்குற கடுப்புல இருக்காங்க. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பணத்தை பிடிங்கிடலாம், அந்த காரை பிடிங்கிடலான்னு போனா பணத்தை திருப்பி கொடுத்தாரு. இப்ப ரோஹிணி போகும்பொழுதுதான் இவருக்கு தோண போகுது, இந்த பொண்ணு தானே இவனோட அண்ணின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க, அப்ப முத்துவுடைய அண்ணி நம்மள்ட்ட காசு வாங்குறா, அதை வச்சு இந்த வீட்டிலேயே மடக்கி வைக்கிற பிரச்சனைகள், இந்த வீட்டையே ஜப்தி பண்ணி வாங்குறது, இல்லை அப்படின்னா பார்லர்ல போய் பிரச்சனை பண்றது, ஏதாச்சும் ஒன்று பண்ணி அந்த குடும்பத்துக்கு ஒரு குடைச்சலை கொடுப்போம் அப்படின்னு சிட்டி முடிவு பண்ண. இந்த சமயத்துல தான் ஏகப்பட்ட கடன் வச்சிருக்காங்க வெளில மிஸ் ரோஹிணி. இவங்க கையில அவங்க அப்பா காசு தந்தாருன்னு சொன்னதெல்லாம் வெளில கடன் வாங்கி கொடுத்தாதான் அப்படிங்கிறது தெரிய பல திருப்பங்கள், பல பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க ஃபுல்லா சிக்கி காட்டியும் சிட்டியுடைய பிடியில இருக்கிறதும், அதுக்கப்புறம் சிட்டிக்கும் ரோஹிணிக்கும் ரெண்டு பேத்துக்குமே காமன் எதிரி முத்து தான் அப்படிங்கறதுனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வில்லி வேலைகள்லாம் செஞ்சு மொத்தமா முத்துவை காலி பண்ண பாக்குறது அப்படின்னு பல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நடுவுல முத்து கொஞ்சம் கொஞ்சமா இவங்க மலேசியாவும் கிடையாது, பணக்காரங்களும் கிடையாது, இவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, கிறிஷ் தான் இவங்க புள்ள அப்படின்னு கண்டுபிடிக்கிற ட்விஸ்ட்டுகளும் பொறுமையா நடக்க போகுது. எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம எதிர்பார்க்கிற முக்கியமான விஷயம், இந்த முத்து மீனாவுக்கு இடையில இருக்கக்கூடிய சண்டையை சரி பண்ணி மீனாவுக்கு முத்து இதெல்லாம் பண்ணது அநியாயமா கிடையாது, சத்யா பண்ண காரியங்கள் தான் காரணம். சத்யா திருட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு, சத்யா செய்யற காரியங்கள்லாம் என்னங்கிறத தெளிவுபடுத்தி அதை எக்ஸ்போஸ் பண்றது பெட்டரா இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத சொல்லுங்க. அந்த கதை எப்படி போகுது நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா